வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நமது தமிழக முதல்வர் டெல்லி பயண சிறப்புகளை பார்ப்போம். டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் வச்சு அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. 3 அடுக்கு பாதுகாப்பு டெல்லியில் இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததில்லை. நமது முதல்வர் கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறார் முதல்வராக. மோர் தென் 10 மினிட்ஸ் மீட்டிங் போயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு தேவையானவர்களும் சொல்லியிருக்கார், அவரும் பார்த்து செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்துருக்கார். ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பல வளர்ச்சி பணங்களுக்கு மெட்ரோ இதுக்கெல்லாம் உண்டான நிதி ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இது போக தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் உள்ள நிதியை கேட்டிருக்கார். அது இப்போ ஒரு குழுவை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர். கூடிய விரைவில் சார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். ஜென்ரலாக இதுக்கு முந்தி உள்ள சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் டெல்லிக்கு போகும்போது மூத்த அமைச்சர்களை கூட கூட்டு போவாங்க. ஆனால் விஜய் நமது முதல்வர் அவரே தனியாக போய் மனு கொடுத்து என்ன தேவைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். மேலும் இன்னொன்று என்னென்னா, அமித்ஷாவுக்கு ஷெட்யூல் கிடையாது இவர் சந்திக்கிற மாதிரி. அவர் வேறு ஏதோ ப்ரோக்ராமில் இருந்திருக்கிறார். நம்ம ராகுல் காந்தியும் அப்படித்தான். அது கர்நாடகா ப்ராப்ளத்தில் இருந்திருப்பார் நம்ம தெரியல. அப்போ முதல்ல அவர் ஷெட்யூலே இல்லையா. அதனால தான் ஜூன் 11 திருப்பி ஒரு வேறு டெல்லிக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களாம். அவர் விஜயந்தான் டெல்லி பயணம்.